ஆதி என்னும் பராவரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், பால்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பகுதியிலிருந்து காதல் திருமணம் என்ற தலைப்பில் நிறைய பதிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர் காணொலியாக இன்று பிறந்ததிலிருந்து பருவ காலம் வரை அந்த பெண்ணை யார் என்று தெரியாது, இந்த ஆணையும் யார் என்று அந்த பெண்ணுக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சாஸ்திரத்தை கண்டுபிடித்த ரிஷிகளும் முனிவர்களும் மற்றும் மூத்தோர்களும் அதிசய சக்தி கொண்ட மனிதர்களும் இப்படியும் கற்பனை செய்து பார்த்திருப்பார்களா என்று பார்த்தால் சாத்தியமில்லை. பிறக்கப் போகின்ற மனிதன் யார் என்று தெரியாமல் பேசி பழகி அதற்கு ஒரு வாகனமாக அல்லது வழியாக செல்போன் என்று ஒன்று, அலைபேசி என்ற வடிவில் வரும். இப்படியும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்பதை எந்த மனிதன் கற்பனையில் நினைத்து பார்த்திருக்க முடியும்? ஒரு திரைப்பட பாடல் இப்படியும் நடக்கும் என்று யாருக்கு இங்கே தெரியும் என்பது போன்ற ஒரு சில வார்த்தைகளோடு கூடிய ஒரு வரிகளை பாடலாக நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்படியும் நடக்கும் என்பதை இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. இந்த ஜாதகர் பிறந்தது சேலம் மாவட்டம். இவருடைய கல்வி என்பது சிறப்பான கல்வி இல்லை. சேலம் மாவட்டத்திலேயே ஜீவனம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். இவர் செல்போன் மூலம் சென்னையிலிருந்து ஒரு பெண்ணினுடைய தொடர்பை எடுத்து அந்த பெண்ணினுடைய தொடர்பு காலப்போக்கில் நட்பாக மாறி அதற்கு அடுத்த கட்டமாக காதலியாக மாறி அந்த பெண் சென்னையிலிருந்து இங்கே சேலம் மாவட்டத்துக்கு வந்து திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட காதல் திருமணத்தை காலப்போக்கில் பெண் வீட்டு சொந்தமும் அங்கீகரித்தது, ஆண் வீட்டு சொந்தமும் அங்கீகரித்தது. அப்படி இருக்கக்கூடிய சுமூக நிலைமையை தந்த கிரகங்கள் ஏது என்று பார்ப்போமானால் அதற்கான தகவலைத்தான் இந்த ஜாதகம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது அல்லது தந்தது என்பது சார்ந்த தகவல். இனி ஜாதகம் சார்ந்த தகவலை பார்ப்போம். 4/6/1999 அதிகாலை 6:05 ஜனனம். ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறது. லக்கணத்திலேயே சூரியன், லக்கணத்துக்கு 2வது இடத்தில் புதன், 3வது இடத்தில் சுக்கிரன், 4வது இடத்தில் ராகு. 3வது இடத்திலே சுக்கிரனும் ராகும். 4வது இடத்தில் கிரகங்கள் இல்லை, 5இல் கிரகம் இல்லை, 6இல் செவ்வாய், 9இல் சந்திரன் கேது, 12ஆம் இடத்தில் சனியும் குருவும். இந்த ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய கற்பனையும் காதலையும் தரக்கூடிய புதன் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சொந்த வீட்டில், அதாவது காற்று ராசியில். அடுத்து சுக்கிரன் நீர் ராசியில், நீர்கிரகமான சுக்கிரன் நீர் ராசியில். அடுத்து இந்த நீர் ராசியிலேயே ராகுவும். அதற்கு அடுத்து காற்று ராசியில் புதனுடைய காற்று ராசியில் அடுத்து ஒரு காற்று ராசி சுக்கிரனுடைய காற்று ராசி, அந்த காற்று ராசியில் செவ்வாய். அதற்கு அடுத்து நில வீட்டில் சந்திரனும் கேதுவும், நெருப்பு வீட்டில் குருவும் சனியும்.
இது ஒரு பிரம்மகத்தி தோஷத்தை அடையாளம் காட்டக்கூடிய ஜாதகம். சரி, லக்னம் ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 21.25 பாகையில் அமைந்திருக்கிறது. சூரியன் அதே ரோகிணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் 19.15 பாகை பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தது சந்திரன் திருவோண நட்சத்திரம் 1 பாதத்தில் 11.53 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் வக்கரம் பெற்று சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 0.43 கலையில் இருக்கிறது. புதன் மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 0.17 கலையில் இருக்கிறது. குரு அசுபதி நட்சத்திரம் 1 பாதத்தில் 1.52 பாகையில் இருக்கிறது. சுக்கிரன் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 4.23 பாகை பெற்றிருக்கிறது. சனி பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 17.40 பாகையை பெற்றிருக்கிறது. ராகு ஆயில்ய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 22.30 பாகையை பெற்றிருக்கிறது. திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கேது அமர்ந்து 22.30 பாகையை பெற்றிருக்கிறது. பிறக்கும்போது இது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தபோது சந்திர திசை 8 வருஷம் 6 மாதம் 29 நாள். இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் 3ஆம் இடம் என்பது தொலைதூரம் அல்லது வெளியூர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் இங்கு புதன் காற்று ராசியில், செவ்வாயும் காற்று ராசியில், சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில். ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஒருவருக்கொருவர் கேந்திரம் பெறும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ஓரளவு பொருளாதார ரீதியாக ஒற்றுமை ரீதியாக சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை தந்தாலும் கணவன் மனைவி பிரியாத ஒரு நிலையை தந்து யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். இங்கு லக்கணத்துக்கு 3க்குரியவன் 3ஆம் இடத்தை பார்த்தான். லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தை சனி பார்த்தான். 8ஆம் இடத்தையும் குரு அவனுடைய சொந்த வீட்டை பார்த்தான். 12ஆம் வீட்டையும் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்தான். சந்திரனும் 9வது வீட்டிலிருந்து 3வது வீட்டை பார்த்தான். இங்கு சந்திரனும் சுக்கிரனும் இந்த காதல் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்திருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால் இவர்கள்தான் அதிகபட்சமாக இந்த ஜாதகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்திரன் 3க்குரியவன் தைரியசாலி, தைரிய காரகன் செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். அதே சமயத்தில் சனியாலும் பார்க்கப்படுகிறார். ஆக சனி செவ்வாய் பார்த்ததனால் அவருடைய தைரியம் என்பது மேலும் கூடுதலான ஒரு நிலையை தந்தது. ஏனென்று கேட்டால் செவ்வாயும் இங்கே தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். ஆக செவ்வாயும் பலம் பெற்றது. குரு சொந்த வீட்டை பார்ப்பதால் குருவும் பலம் பெற்றது. சனி சொந்த வீட்டை பார்த்தால் சனியும் பலம் பெற்றது. சந்திரன் சொந்த வீட்டை பார்த்ததால் சந்திரனும் பலம் பெற்றான். புதன் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி பெற்றான். இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள், சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே கொஞ்சம் வலுவான நிலையில் இருக்கிறது. இங்கு சந்திரனுடைய ஆதிக்கம் என்று பார்க்கும் பொழுது லக்கண புள்ளியும் சந்திரனுடைய ஆதிக்கத்தில், சூரியனும் சந்திரனுடைய ஆதிக்கத்தில், சந்திரனும் சந்திரனுடைய ஆதிக்கத்தில், கேதுவும் சந்திரனுடைய ஆதிக்கத்தில். ஆக 4 கிரகங்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. அதே சமயத்தில் செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரம் வாங்கி வக்கரமானது மிக மிக வலுவாக இருந்திருக்கிறது. அதே சமயத்தில் புதனும் சித்திரை மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. புதனும் மிக வலுவான நிலையில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறது. ஒரு பொதுவான ஒரு தகவல் என்னவென்றால் குறைந்த பாகை பெற்ற கிரகம் என்பது அதீத சக்தி கொண்டது, அதீதமான ஆறுதலும் அக்கறையும் கொண்டது, அதே சமயத்தில் அதீத முயற்சி கொண்டது. ஆக புதன் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து 17 பாகையான மிகவும் 0.17 கலையிலிருந்து மிக குறைந்த பாகையில் இருந்ததனால் இவர் திருமணத்தை செய்தே காதல் திருமணத்தை செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்திற்குள் லக்கணத்துக்கு 2க்குரியவன் புதன் அவனே இந்த காதலுக்கான அடித்தளத்தை போட்டிருக்கிறார். இது தான் செல்போனை அடையாளம் காட்டக்கூடிய காற்று ராசியில், அதாவது அலைவரிசை மூலம், காற்றினுடைய கதிர் அலைகள் மூலம் இந்த காதல் உருவாக்கம் ஆரம்பித்திருக்கிறது. அதற்கடுத்தது லக்கணத்துக்கு 3-9 சந்திரனும் சுக்கிரனும் வந்து ஒருவருக்கொருவர் ரசனையோடு பழகக்கூடிய தன்மையை சுக்கிரனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்ததால் இந்த யோகத்தை அள்ளி தந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்கடுத்து இந்த ஜாதகத்தில் ஒரு பாவத்தை
சனி செவ்வாய் இருவரும் பார்ப்பார்களேயானால் அந்த பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் சந்திக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடியாது. இப்படி எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். இங்கு லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை செவ்வாயும் பார்த்து சனியும் பார்த்தது, சனியும் தன்னுடைய விசேஷ பார்வையால் பார்த்தது, செவ்வாயும் தன்னுடைய விசேஷ பார்வையால் பார்த்தது. இந்த 9ஆம் வீட்டுக்கு 7ஆம் இடத்துக்குரிய மாரகாதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்தான். ஆக இவருக்கு தந்தையினுடைய உறவும், தந்தையினுடைய ஆதரவும், தந்தையினுடைய அனுசரணையும், தந்தையினுடைய சொத்தும் இவருக்கு சப்போர்ட்டாகவும் ஜாதகமாகவும் இல்லை என்பது மேலும் ஒரு இனிய தகவல் என்று எடுத்து வைத்துக்கொள்ளலாம், அல்லது சரியில்லை என்று எடுத்து வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் லக்னகேந்திரம் பெற்றதால் தாயினுடைய ஆதரவும், தாயினுடைய உறவும், தாயினுடைய அனுசரணையும் இவருக்கு பரிபூரணமாக கிடைத்தது என்பதுதான் மேலும் ஒரு தகவல். அதே சமயத்தில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அல்லது புள்ளிகள் எந்த ஒரு கிரகத்தினுடைய காலில் நட்சத்திர காலில் அமைந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை தந்த கிரகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அது அந்த தாக்கத்தை தங்களுடைய செயல்கள் மூலம் அரங்கேற்றி வைத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இங்கு 4 கிரகம் அதாவது 3 கிரகம் மற்றும் லக்ன புள்ளி 4ம் சந்திரனுடைய சாரத்தில் அமர்ந்தது. அடுத்து செவ்வாயும் புதனும் இருவரும் செவ்வாயினுடைய சாரத்தில் அமர்ந்தது, அதாவது 7க்குரியவனுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறது. இங்கு சுக்கிரன் மட்டும் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்தது என்று பார்த்தாலுமே கூட அந்த பூச நட்சத்திரத்தை கொடுத்த சனி சுக்கிரனுக்கு 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில் அமர்ந்து மேலும் வலுவான தன்மையை தந்திருக்கிறது. ராகு அந்நிய இனத்தை அடையாளம் காட்டக்கூடிய ராகு ஆயில்ய நட்சத்திரத்தில், அதாவது கார்கோடனுடைய நட்சத்திரத்தில், கார்கோடன் என்பது ஒரு பாம்பு, அந்த பாம்பு அடையாளம் காட்டக்கூடியது ஆதிசேஷனை அடையாளம் காட்டக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம். அந்த ஆதிசேஷன் என்ற அமைப்போடு பிறந்த இவருக்கு ராகு வலுவாக தன்னுடைய முன்பின் தெரியாத புதிய மனிதர்களை அடையாளம் காட்டக்கூடிய ராகு தன்னுடைய நிலையில் நின்று சரியான வேலையை சரியான நேரத்தில் செய்து முடித்திருக்கிறது என்பதுதான் மேலும் கூடுதலான தகவல். இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகள் என்று பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பாகையில் அமரும் பொழுது அந்த புள்ளியை கொடுத்த கிரகங்கள் வலுவாக அமர்ந்து அதற்கு சம்பந்தப்பட்ட காரகத்துவ பாவகத்துவ சம்பந்தப்பட்ட தகவல்களை மென்மையாகவும் மெருகேற்றி அரங்கேற்றி விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவுடைந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கு இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.